அம்மா, கருப்பு கவுனி கீர் ரெசிபி போடேன். ஒரு 150 கிராம் தண்ணி, 150 எம்எல் தண்ணி எடுக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு 1½ ஸ்பூனோ 1¼ ஸ்பூனோ போட்டு நம்ம தண்ணியில் வந்து அதை முதல்ல நல்ல கூல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அடுப்பில் வச்சு காய்ச்சணும். அதை அடுப்பில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா காய்ச்சறப்ப நல்லா கொழு கொழுன்னு அது வந்துடும். சூப் மாதிரி வரும். சூப் மாதிரி வந்தோடனே அதை ஆஃப் பண்ணி வச்சுக்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பால் வந்து நமக்கு வேணுங்க அளவு, ஒரு சிலர் நிறைய விட்டுக்குவாங்க, ஒரு சிலர் கம்மியாக விடுவாங்க. அதனால் உனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பாலை நீ நல்லா சூடு பண்ணிக்கோ. சூடு பண்ணிவிட்டு சுகரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தால் அதையும் கொஞ்சம் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி அதோடு போட்டுக்கோ. சுகரையும் போட்டுட்டு பாலையும் விட்டுட்டு அதை நல்லா அந்த இதில் கவுனி கீரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உனக்கு சுகர் போதுமா என்னங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, உனக்கு என்னென்ன இதெல்லாம் பிடிக்குமோ அந்த பருப்பெல்லாம் பொடுசாக கட் பண்ணி இது ஃப்ரை பண்ணி அதிலையே போட்டுட்டு சூடாகவும் குடிச்சிக்கலாம், சில்லுன்னும் குடிச்சிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்பா எல்லாம் நல்லா குடிப்பா. அதனால் நீ அந்த மாதிரி நீ பண்ணிக்கணும்.